ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மொபைல் லாக்கை வந்து ஆஃப் பண்ணி பண்ணால் அப்பப்போ பிக்சர் வந்து மாறும். ஓகேங்களா? பிக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. அந்த பிக்சர் மாறாகாமல் ஒரே பிக்சராக எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். லாக் எடுத்துருங்க. லாக் எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்றதை பாருங்கள். இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. ஓகேங்களா? செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே மேலே ஸ்கொயர் பண்ணினே போனீங்கன்னா இதில் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் ஆன் த டிஸ்பிளே லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் கிளைன்ஸ் ஃபார் எம்ஐன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன்ன்றதை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் கொடுத்து ஷோர் கொடுத்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்தமாரி ஆப்ஷன் கேட்கும். என்னென்னா ஏதோ ஒரு கொஷின் கேட்கும், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். என்ன மெத்தட்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அது ஆனில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிக்சர் மாறும். ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன பிக்சர் வைக்கிறோமோ அந்த பிக்சர் மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.